சார் போஸ்ட் அப்படின்னு கடிதத்தை வீட்டுக்குள்ளே போட்டுட்டு சைக்கிளில் வேகமாக போனார் தபால்காரர். உள்ளேருந்து வந்த வெங்கடாச்சலமும் கடிதத்தை எடுத்து பார்த்தாரு. இன்லாண்டு கடிதம். அநேகமாக அவர் மகன்கிட்ட இருந்து வந்திருக்கலாம். வெங்கடாச்சலம் தன்னை கடிதத்தை பிரித்து படிக்க சொல்வார்னு தபால்காரருக்கும் தெரியும். கார்டுன்னா சீக்கிரம் படித்து சொல்லிட்டு போயிடலாம். இன்லாண்டு கடிதம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினச்சி தான் தபால்காரர் கடிதத்தை வீசிட்டு போயிருக்காருங்கிறது வெங்கடாச்சலத்துக்கும் அப்போ தான் புரிஞ்சிச்சு. இப்போ கடிதத்தை படித்து காட்டுறதுக்கு தெருவில் யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்டு நிற்கணும். ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் 5ஆம் வகுப்பு வரையாவது படிச்சிருந்தா படிக்க தெரிஞ்சிருக்கும். வெங்கடாச்சலம் முதல் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே ஆசிரியரும் வெங்கடாச்சலத்தை அடிச்சிட்டாருங்கிறதுக்காக அவர் தந்தையும் கோபிச்சுட்டு வெங்கடாச்சலத்தோட படிப்பையே நிறுத்திட்டாரு. உனக்கு எதுக்குடா படிப்பு? நமக்கு தான் 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து திங்கிற அளவுக்கு சொத்து இருக்கே, வாத்திக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு படிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு அவரோட அப்பா சொன்னது வெங்கடாச்சலத்துக்கு அப்பம் புரியலை. வளர்ந்த பிறகும் புரியலை. வசதியாக இருந்தா படிப்பு தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருந்துட்டாரு. அப்பாவால் நின்று போன படிப்பை தொடர வெங்கடாச்சலமும் பிற்காலத்திலையும் முயற்சி எதுவுமே எடுக்கலை. ஆனால் எதையும் படித்து புரிஞ்சு கொள்ள மற்றவர் உதவியை எதிர்பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் தான் படிக்கலையேன்ற வருத்தம் வெங்கடாச்சலத்துக்கும் தெரியும். ஒரு படித்த பெண்ணையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் கணவனை விட மனைவி அதிகம் படிச்சிருக்க கூடாதுங்கிற நடைமுறை வழக்கத்தினால அவர் படிக்காத பெண்ணை தான் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாரு. ஒரு பையன் பிறந்து அவனும் பள்ளிக்கு போய் படிக்க ஆரம்பிச்சதும் தான் வெங்கடாச்சலத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. இப்போ அவனும் படிப்பை முடிச்சுட்டு வெளியூரில் வேலைக்கும் போயிட்டான். இப்போ அவன்கிட்ட இருந்து வர கடிதத்தை படிக்க கூட யாரையாவது எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை. கோயிலில் யாரோ ஒருத்தர் கதை சொல்கிறாங்கன்னு அதையும் கேட்க போனார் வெங்கடாச்சலம். கையில் ஒரு பேப்பர் கூட இல்லாமல் நிறைய கதைகளையும் செயல்களையும் மனப்படமாக சொல்லி அற்புதமாக சொற்பொழிவு நிகழ்த்தினார் அந்த ஆள். அவரோட சொற்பொழிவு சிறப்பாக இருந்தாலும் அவர்கிட்ட ஏதோ ஒன்று உறுத்துற மாதிரியே இருந்தது வெங்கடாச்சலத்துக்கு. அந்த சொற்பொழிவு முடிஞ்சதும் ஒருவர் பாராட்டி பேசின பிறகுதான் வெங்கடாச்சலத்துக்கும் தெரிய வந்துச்சு அவர் பார்வை இல்லாதவராம். அதுதான் இரவு நேரத்தில் கூட கருப்பு கண்ணாடி அணிஞ்சிட்டே பேசிட்டு இருந்திருக்காருன்னு. பிறவியிலேயே பார்வை இல்லாத அவரும் முதல்ல தன்னோட தந்தைகிட்ட இருந்து அப்புறம் பல ஆசிரியர்கள்ட்ட இருந்து செவி வாயிலாக பல பாடங்களை கேட்டும் இலக்கியங்களையும் ஆன்மீக விஷயங்களையும் அறிஞ்சிருக்காருன்னு அவரை பற்றி பேசினவர் சொன்ன பிறகுதான் வெங்கடாச்சலத்துக்குமே புரிஞ்சுது. அவர் கண்ணிலிருந்து கண்ணீரா வந்தது. கடவுளே, கண்ணில்லாத ஒருத்தர் இத்தனை படிச்சிருக்காரு, நான் 2 கண்ணு இருந்தும் குருட மாதிரி இருந்துட்டேனே அப்படின்னு மௌனமா புலம்புனாரு வெங்கடாச்சலம்.